இல்லம்மா அவனே, விட்டுரு விட்டுருன்னு பெருந்தன்மையா பேசுறதுனாலதான் இவன் திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்கான். இன்னைக்கு இவனை விடுறதா இல்ல. ஈஸ்வரி சொன்ன மாதிரி இவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். கதிர், செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறது தப்பே இல்ல. சாரி கேட்டு கிளம்பிட்டே இரு. முடியாது. சாரி கேளு. சாரி. அபிமா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. ஈஸ்வரி, இவனால சும்மா விடக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்காம? அத்தை, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். இதோட விட்டுருங்களேன். நாம விட்டுலாமா? ஆனா இந்த சைக்கோ பைய விட மாட்டானே. இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அபிய சூடு வச்சு கொடுமைப்படுத்த போறான் பாரு. அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான். அப்படியெல்லாம் பண்ணானா அவனை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. மவனே, அவன் அடி நல்லா வெளுத்து விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்காக அவனை சும்மா விட்ட?